மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கும் சுழலும் லிங்கத்தை பற்றி தெரியுமா? ஒரு சமயம் ஔவையார் சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் நோக்கி செல்கிறார். அப்போது களைப்பு நீங்க காலை நீட்டி சிறிது ஓய்வெடுக்கிறார். கைலாயம் இருந்த பகுதியை நோக்கி காலை நீட்டி இருந்ததால் பார்வதி தேவிக்கு கோபம் வருகிறது. சிவபெருமானை மதிக்காமல் சிவபெருமான் இருக்கும் பகுதியை நோக்கி கால் நீட்டிக்கொண்டு இருக்கிறீரே ஔவையாரே என்று பார்வதி கேட்டார். அதற்கு ஔவை சிரித்து கொண்டு, அம்பிகையே, சிவபெருமான் இல்லாத ஒரு பகுதியை காட்டித்தாருங்கள், நான் அந்த பகுதியை நோக்கி கால் நீட்டிக் கொள்கிறேன் என்றார். பார்வதி தேவி அப்போதுதான் தன் தவறை உணர்ந்தார். சிவபெருமான் இல்லாத இடம் எங்குள்ளது? எங்கும் நிறைந்தவன் அல்லவா இறைவன். இந்த தத்துவத்தை உணர்த்தத்தான் மீனாட்சி அம்மன் கோவிலில் சுழலும் சிவலிங்க ஓவியம் உள்ளது. இந்த லிங்கத்தை எந்த திசையில் நின்று பார்த்தாலும் சிவலிங்கத்தின் பீடம் நம்மை நோக்கி இருப்பது போல தோன்றும். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.